நாகை மாவட்டம் கோடியக்கரை அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் சிறுதூர் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து அக்கரைப்பேட்டையை சேர்ந்த 4 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். கோடியக்கரை அருகே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் முருகன் என்ற மீனவர் ரத்த வெள்ளத்தில் படகில் சாய்ந்துள்ளார். மற்ற 3 மீனவர்களும் உயிருக்கு பயந்து கடலில் குதித்து தப்பிய நிலையில் மீனவர்களின் மீன்பிடி தளவாட பொருட்கள், மீன்கள் உள்ளிட்டவைகளை இலங்கை கடற்கொள்ளையர்கள் அள்ளி சென்றனர். இதில் படுகாயமடைந்த மீனவர் முருகனுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. தள்ளி பிடிச்சா நான் போட்லேருந்து எடுத்து ஏர்ன ஸ்பீடுக்கு தடி எடுத்து எங்கள் ஓனர் மண்டையிலே அடிச்சிட்டாங்க. அதில் பலத்தை அடிபட்டு ரத்தம் வேகமாக ஊற்றும். அது இன்னொரு ஸ்போன் போட்டுக்காரு போட்டில் ஏறி கத்தி எடுத்து காட்டி அவர் கையில் வெட்டவும் நாங்கள் பயந்துட்டுலாம் தண்ணில் பாய்ஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு நாங்கள் மேலே ஏறி பார்க்குறோம். அவர் ரத்தத்தில் கிடக்குறாரு. போட்டில் உள்ள அனைத்து பொருள், சின்ன ஜாமான் உடையில எல்லா பொருளையும் தூக்கிட்டு எடுத்துட்டு வெளியாயிட்டாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.